Hi friends, welcome to Renu's kitchen. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஸ்டஃப்ட் அப்பளம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு 5 அப்பளம் எடுத்திருக்கேன், 4 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அதில் முட்டையை உடைச்சி ஊற்றலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா வேகிற வரைக்கும் கிளறிட்டுருங்க. பாருங்கள், இப்படி கொலன்னு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அப்பளத்தை ஒரு நிமிஷம் தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அப்பளம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது மடக்கிறதுக்கு. இப்போ எல்லாம் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி இப்படி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அப்பளத்தை எடுத்து முட்டையை ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ மைதா மாவை இந்த ஓரத்துலலாம் நல்லா தடவிக்கலாம். மைதா மாவை இது சுற்றி நல்லா தடவிக்குங்க. தடவி உள்ள ஸ்டஃப் வெளியில் வர மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா அப்பளத்தையும் இப்படி முட்டையை வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை போடலாம். அப்பளம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அப்பளம் தீஞ்சு போயிடும். பாருங்கள், அப்பளம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஸ்டஃப்ட் அப்பளம் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.